அழகா பண்ணியிருக்காங்க. சின்ன இடத்துல கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்றாங்க, அடுத்து பார்த்தா கட்டில் வந்துச்சு, கட்டில காண அழகான. எப்படி அதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. தம்பிங்கிற கேரக்டர் உண்மையாவே எனக்கு ஒரு மியூசிக் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இந்த கதை வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சார் எழுதியிருந்தாலும் இன்னைக்கு காலச்சூழலுக்கு பொருந்தக்கூடிய கதையா இருக்கு. இந்த ஃபிட்னஸுக்காக நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபிட்னஸுக்கும் இந்த நாடகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு எனக்கு ரொம்ப என்னால் தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். பட் ஆனால் எவ்வளோ ஃபிட்னஸ் தேவை அப்படிங்கிறது தம்பி அந்த இதில் ஏறி அப்படி நிற்கும் போது தள்ளி விட்டாரு, ஒழுகுறாரு. அதெல்லாம் எவ்வளோ ஃபிட்னஸ் தேவை அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது, இதுக்காகத்தான் அந்த இதெல்லாம் பண்ணாங்களா அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கு என்னால் நம்ப முடியல. ஆச்சரியமா இருந்துச்சு. பிரபாகரன் வந்து சூப்பர் சார். ஏன்னா குழந்தையாவே மாறுறது இருக்குல்ல, அதாவது ஒரு கல்லூரி படித்தவர் குழந்தையாவே இருந்து மாறி குழந்தையாவே நடிக்கிறதுங்கிறது அதெல்லாம் பெரிய கிரியேட்டர். அருமையா பண்ணார், அருமையா பண்ணாரு. ருக்மணி அவருக்கு உட்கார்றப்ப அவரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பா கேரக்டர் ரொம்ப சார் நிஜமா ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். வந்து உங்களோட ஆக்ஷன், உங்களோட பேச்சு, அந்த டைலாக் எழுது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சேன். அவ்வளோ ருக்மணி மேடம் ஒவ்வொரு முறையும் நல்லா அவங்களுடைய முகபாவனை வந்து கோபமா இருக்கிறப்போ அந்த அந்த தோற்றம் எல்லாமே ரொம்ப நல்லா ருக்மணி மேடம் நல்லா அருமையாக செஞ்சாங்க. திருமுருகன் வந்து நடுவில் அந்த கனெக்டிவிட்டி, முந்தின காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் உண்டான அந்த மிஸ்ஸிங் போர்ஷனை வந்து இணைக்கிறது வேலையை பிரமாதமா செஞ்சாரு. இந்த அமேனிச கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் மொத்த நாடகத்தை இயக்குறதா இருக்குது. அவருடைய அந்த ஸ்பீச் நல்லா இருக்குது, எல்லாருமே ஈர்க்குது. ஸ்டார்டிங்ல இந்த டான்ஸ் ஆட வந்தீங்க, அதுவும் நம்ம அந்த காலத்துல எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தையா இத்தனை குழந்தைங்க இருக்கிறப்ப நீங்க ஒரு குழந்தையா நடிச்சது இந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் சார். நிறைய தாட்டி சதீசன் சொல்லியிருக்காரு வந்து பாருங்க அப்படின்னு. நமக்கு டைம் கிடைக்கல. ஆனால் இப்போ வந்து பார்த்தேன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் சில குழந்தைங்க புக்கை ஏதோ கதை புக்காச்சு ஏதாச்சும் படிக்கிறதுக்கே யோசிப்பாங்க. அந்த எழுத்துல இருக்கிறது அப்படியே திரையில கொண்டு வர்றது வந்து ரியலாக கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னமும் அடுத்தடுத்த இது நம்ம கொண்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தோட ஆக்டிங்கும் அமேசிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லைட்டிங்ஸு எல்லாமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இது வந்து ஒருத்தர் மட்டும் பாராட்டி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒவ்வொருத்தருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சூப்பர் சார். என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இதான் ஒரே நாடகம் தான் பார்த்துருக்கேன். இன்னும் வேறு நாடகங்கள் பார்க்கணும். அதெல்லாம் எப்படி பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் மெல்லிடா இருக்கு. நீ கல்வி முறை என்னவா இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தமா படம் பிடிச்சு காட்டினாங்க. அது உண்மையிலே நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய வகையில இருக்குது. இப்போதான் நான் யோசிக்கிறேன், நம்ம எப்போ பார்த்தாலும் படம் ஃபிலிம், வெள்ளித்திரை, அதுக்கே நம்மளோட இன்டென்ஷன் இருக்கு. 200 ரூபா கூட செலவு பண்ணி போய் பார்த்துட்டு வரோம். யாரும் இதுக்கான வந்து ஒரு எஃபோர்ட் போடுறது இல்லை. இப்போ இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட முயற்சிகள் இந்த மாதிரி இருக்கிறது நிறையா சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் வருவாங்க. இப்போ நாங்கள் போய் ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி உங்களெல்லாம் வந்து இனிமேல் பார்க்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் பார்க்குற டைமை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான ஆர்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். குழந்தைங்களோட ஸ்க்ரீனிங் டைமும் குறையும் நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கும் ஆகட்டும், பேரண்ட்ஸுமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷன் நமக்கு இதுதான் ஒரு பெட்டரான விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரீல்ஸ், சோசியல் மீடியாவில் எல்லாருமே அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி, ஆர்ட், மியூசிக்கு, சினிமா இதை தாண்டி ஒரு நேரில் அதை பார்க்குறப்ப அதில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருக்கும்.